திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் 54வது திருவிளையாடல் பாகம் 8 2566. கொன்ற என் தெரியல் வேய்ந்த கூடலெம் பெருமான் செம்பொன் மன்றலம் கமலம் தாழ்ந்து வழிபடு நாவலோனை அன்று அகன்ற கரை ஏறவிட்ட அருள் உரை செய்தேம் இப்பார் தென் தமிழ் அடையான் தேரத் தெருட்டிய திறனுக்குச் சொல்வாம். உயிர்களை பிறவிக் கடலிலிருந்து கரையேற்றக்கூடிய திருத்தாள்களை உடைய பொற்றாமரை குளத்தில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திரு சோமசுந்தர பெருமான் நக்கீரனை, பொற்றாமரை குளத்தில் விழுந்து துன்புற்ற நக்கீரனை தன் திருக்கரங்களால் கரையேற்றிய திருவிளையாடலை இதுவரை காண்டம். இனி நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை அவன் தெளிவு பெறுமாறு உபதேசம் செய்த திருவிளையாடலை இனி காணலாம். கரையேறிய நக்கீரன் சோமசுந்தர பெருமானது ஆணையின் வண்ணம் சங்கப்புலவர்களுடைய கூட்டத்தை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்து தன்னுடைய குற்றங்களெல்லாம் நீங்கியவனாக இறைவனது திருவடிகளையே சிந்தித்த மனம் கொண்டவனாக விளங்குகின்றான். சிவபெருமானது நெற்றிக்கண் தீயால எரிந்த மன்மதனை விஷ்ணுவோ பிரம்மனோ காக்க இயலவில்லை. ஆனால் அதே நெருப்புக்கண் என்னை சுட்ட போது அந்த வெப்பத்தை தணித்து என்னை காத்தது இந்த பொற்றாமரை குளம் அல்லவோ. ஆகையால் இந்த பொற்றாமரை தீர்த்தமே எப்பிறப்பிலும் என்னை காப்பாற்றும் என நினைந்து ஒவ்வொரு நாளும் நியமமாக ஒன்றுபட்ட மனதுடன் 3 காலங்களிலும் பொற்றாமரை குளத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை வழிபாடும் நியமம் உடையவனாக இறைவனது நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய செந்தீயின் வெம்மையை மாற்றி இந்த குளிர்ந்த பொற்றாமரை குளம் காத்தது என 3 காலமும் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி மூழ்கி ஆலவாய் பெருமானை அடியார்களின் சேம வைப்பினை ஒன்றுபட்ட மனதோடு அன்பால வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு எய்ப்பு உற்ற காலத்திலே உதவும் சேமநிதி சோமசுந்தர பெருமான். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு நிதியாக இருக்கும் சோமசுந்தர பெருமானை நாளும் வழிபடும் கடப்பாடு உடையவனாக வணங்கி வழிபட்டு வர மையரு மனத்தான் வந்து வழிபடு நியமம் நோக்கி பையர வாரம் பூண்ட பரஞ்சுடர் மாடக்கூடல் ஐயனும் அணியனாகி அகமகிழ்ந்து அவனுக்கு ஒன்று செய்ய நன் கருணை பூத்து திருவுள்ளத்து இதனை தேர்வான். குற்றங்களெல்லாம் நீங்கிய மனதை உடைய நக்கீரன் நாளும் வழிபடும் அந்த அன்போடு வழிபடும் நியமத்தை பார்த்து திரு ஆலவாய் அண்ணல் திருவுள்ளம் மகிழ்ந்தார். இலக்கணம் இவனுக்கு இன்னும் தெளிகில. இதனால் ஆய்ந்த நலத்த சொல் வலுவு சொல் என்பது அருகிலன் நவை தீர் கேள்வி புலத்தவர் யாரை கொண்டு போதித்து இவனுக்கு என்னாம் அழைத்தனு வளைத்த முக்கண் மன்னவன் உண்ணும் எல்லை. மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையாகத் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல நற்குருவும் வாய்க்கும் பராபரமென்ற வாக்குக்கு இணங்க கீரனுக்கு இன்னும் இலக்கணம் விளங்கவில்லை. அதனாலே இது வளாநிலைச்சொல், இது வலுவுச்சொல் என்பதை இவன் அறியவில்லை. இவனுக்கு இலக்கணம் போதிக்கச் செய்ய வேண்டும். குற்றமற்ற நூல் கேள்வியும் புலமையும் உடைய யாரை கொண்டு இவனுக்கு போதிப்போம் என்று முக்கண் பெருமான் நினைத்த உண்ணிய பொழுது 2572. பங்கை அச்செங்கை குப்பி பாலி நேர்மொழியால் சொல்வாள் அங்கனா அங்கை நெல்லிக்கணியன அனைத்தும் கண்ட புங்கவா நினது சங்கைக்கு உத்தரம் புகழவல்லார் எங்குளார் ஏனும் என் நெஞ்சுதிப்பது ஒன்று இசைப்பேன் ஐயா. பால்மொழி அம்மை அங்கேற்கண் அம்மை
தன்னுடைய சிவந்த கரங்களை குவித்து வணங்கி, அங்கணனே, உள்ளங்கை நெல்லிக்கனி போல யாவையும் உணர்ந்த பெருமானே, உன்னுடைய கேள்விக்கு விடை கூற வல்லவர் இங்கு யார் உள்ளார்? எனினும் என்னுடைய நெஞ்சில் உதிப்பது ஒன்று உள்ளது, ஐயனே அதை கூறுவேன் என்று கூறி நின்றாள் அங்கேற்கண் அம்மை. பண்டொரு வைகல் வெள்ளிப் பணிவரை இடத்து உன் பாங்கற்பு புண்டவள் குலிசக் கோமான் பூமகன் மாயப்புத்தேள் அண்டருஞ் ஜனகாதி அருந்தவர் பிறரும் மீண்டு ஈக்கொண்டன இருந்தார் இந்த குவலயம் பொறாது மாதோ. முன்பு ஒரு நாள் வெள்ளிப் பனிமலையில் நம் திருமண காலத்தின் போது மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திராதி தேவர்கள், சனகாதி முனிவர்கள் மற்றும் பிறரும் கைலாய மலையில் வந்து கூடியிருந்த பொழுது அந்த பாரத்தை பூமி பொறுக்க மாட்டாமல் அதன் வடகிழக்கு எல்லை தாழ்ந்து தென்மேற்கு எல்லை உயர்ந்தது. இதனை கண்டு வானோர் தொழுது உனை பரவி, ஐய ஊழ்ந்திடும் மரபம் பூண்டோர் ஒருவன் நின் ஒப்பான் எங்கே வாழ்ந்திட விடுத்தால் இந்த வைய நேர் நிற்கும் என்றார். வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்தும் நின்ற நிலையில் தேவர்களெல்லாம் உம்மை சூழ்ந்து இந்த பூமியை சமன் செய்ய வேண்டுமென்று வேண்ட, நின்னை ஒப்பான் ஒருவனை அந்த தென்மேற்கு எல்லையில் வாழும்படி விட்டால் இந்த நிலவுலகம் சமமாகும் என்று கூற, உன்னை உள்ளத்தில் எப்போதும் கொண்டு அன்பால துதித்து வழிபடும் அகத்திய முனிவரே நின்னை ஒப்பான் என்றும், அம்முனிவனின் வாழ்க்கைக்கு துணையாகிய லோபாமுத்திரை என்பவள் மலையரசன் பெற்ற பொற்கொடி உமைக்கு ஒப்பாவாள் என்றும், திருமுனிவனை பார்த்து அங்கு போமாறு நீ அன்று பணித்தனை விடையொடு போவான் ஒன்றை வேண்டினான், ஏகும் தேயம் தொடைபெறு தமிழ்நாடு என்று சொல்லுப அந்த நாட்டின் இடைப்பையில் மனிதர் எல்லாரும் இன்தமிழ் ஆய்ந்து கேள்வி உடையர் என்பர், கேட்டார்க்கு உத்தரம் உரைத்தல் வேண்டும். விடை பெற்று போகும் முன் அம்முனிவன் உம்மிடம் ஒன்றை வேண்டுவானாக, நான் செல்லும் நாடு தமிழ்நாடு எனப்படும் அந்த நாட்டின் கண் வாழும் மக்கள் அனைவரும் இனிய தமிழை ஆராய்ந்து தமிழ் மொழியில் நூற்கேள்வியும் மிக்கவர்கள் என்பதும், அவ்வாறு அந்த தமிழ் நூலிலுள்ள தமிழ் மொழியின் இலக்கணங்களையெல்லாம் என்னுடைய மனதிலுள்ள அறியாமை, குற்றம் இதெல்லாம் நீங்குமாறு தமிழ் இலக்கணங்களை அத்தனை எனக்கு அருள் செய்வாக என்று வேண்டி நிற்க, அந்த முனிவனும் தெளிவு அடையுமாறு நீவீர் அருளி செய்த பின்னும் அம்முனி உம்முடைய திருவடியை நான் என்று காண்பேன் என்று வருந்தி தமிழ் இலக்கணங்களையும் தமிழ் மொழியையும் கற்று தெளிந்தே புறப்பட்டான். கடம்பாவனத்தில் எம்மை கண்டனை இறைஞ்சி உள்ளத்து இடம்பெற யாது வேட்டாம், அவை எல்லாம் எம்மால் பெற்று திடம்பெற மலையத் எய்தி இருக்கென விடுத்தாய், சென்று குடம்பெரு முனியும் அங்கே இருக்கின்றான் கொடியினோடும், பொதிய மலையின் கண் நீ இருக்க கடவை என்று நீர் ஏவ, அவனும் தன்னுடைய மனைவி லோபாமுத்திரையோடு அங்கு சென்று இருக்கின்றான். 2579. இணையது உன் திருவுள்ளத்திற்கு இசைந்ததேல் இவர்க்கு கேள்வி அணைய மாதவனை கூவி உணர்த்தன அணங்கு கூற, இணைய நாள் நிகழ்ச்சி எல்லாம் மறந்திடாது இன்று சொன்னாய், அணையதே செய்து என்ன அறிவனை நினைந்தான் ஐயன். இச்செய்தி நினது திருவுள்ளத்திற்கு பொருந்துவதாயின் சம்மதமானால் இந்நக்கீரனுக்கு இலக்கணத்தை அறிவுறுத்துவதற்கு அம்முனிவனை அழைத்து அருளலாம் என்று அம்மை கூற, இத்தனை நாள் செய்திகளையும் நீ மறவாது கூறினால் அதனையே செய்வோம் என்று ஐயனும் இறைவனும் அம்முனிவனை தன்னுடைய மனதில் நினைத்தார்.
2580 உடைய நாயகன் திருவுள்ளம் உணர்ந்த நன் முடிமேல் அடைய அஞ்சலி முகிழ்த்த நன் அருந்தவ விமானத்து இடை புகுந்த நன் பண்ணியோடு எழுந்தனன் அகல்வான் நடையனாகி வந்தடைந்த நன் நல் தமிழ் முனிவன். எல்லா உயிர்களையும் தமக்கு உடைமையாக உடைய நாயகன் தன்னுடைய திருவுள்ளத்தில் நினைத்த அளவில் அக்குறிப்பினை அறிந்த தமிழ் முனிவன் அகத்திய முனிவனும் தன்னுடைய கைகளை தலைமையில குவித்து கொண்டு தன்னுடைய மனைவியோடு வான்வெளியில் தன்னுடைய அரிய தவமாகிய விமானத்தில் ஏறி மதுரையை வந்து அடைந்தான். எங்கு மாதவத் தேரினும் பண்ணியோடு இழிந்து புயங்க நாலயம் புகுந்து நாற்புயம்புடை கிளைத்து தயங்கு செம்பவளாசலம் தன்னையும் அதன்பால் வயங்கும் இந்திர நீலமால் வரையையும் பணியா. தவமாகிய விமானத்தில் ஏறி பண்ணியோடு இழிந்து, பண்ணினா மனைவியோடு, அகத்திய முனிவர் தன்னுடைய மனைவியோடு இறங்கி திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலில் புகுந்து பவள மலையை ஒத்த சோமசுந்தர பெருமானையும் இந்திரநீல மலையை ஒத்த அங்கேற்கண்ண அம்மையையும் பெரும் விருப்பத்தோடு வணங்கி 2582 பெருகும் அன்பு உளம் துளும்ப மெய் ஆனந்தம் பெருக அருகி இருந்தனன் ஆவையிற்கீர் நற்கீரனும் மம்பொன் முருக விழுந்த தாமரை படிந்து இறைவனை முன்போல் உருகும் அன்பினால் இறைஞ்சுவான் ஒல்லை வந்தடைந்தான். பெருகும் அன்பானது நிறைந்து ததும்ப, அதனால் பெருகி நின்ற சிவானந்த வெள்ளத்தில் மூழ்கி நின்றார் அகத்திய முனிவர். அப்பொழுது நக்கீரனும் முன்பு போலவே பொற்றாமரை குளத்தில் நீராடி நிறைந்த அன்போடு இறைவனை வணங்குவதற்காக அங்கு விரைந்து வந்தான். இருந்த மாதவச் செல்வனை எதிர்வர நோக்கி அருந்தவா, இவர்க்கு இயல் தமிழ் அமைந்தில எம்பால் தெரிந்த நீ அதை அறிதல் பொருட்டு என பிணியும் மருந்தும் ஆகிய பெருந்தகை செய்யவாய் மலர்ந்தான். அரும் மாதவ முனிவர் அகத்தியரை தன்னுடைய திருமுன்பு வருமாறு கடைக்கண் சாத்தி இந்நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் நிரம்ப பெறவில்லை. அவனுக்கு அவ்விலக்கணத்தை நீ என்னிடம் கேட்டு அருளியபடியே அவனுடைய குற்றம் நீங்குமாறு எம்மிடம் கேட்டு தெரிந்து தெளிந்து கொண்டபடியே அவ்விலக்கணத்தை இவனுக்கும் பழுதர கற்பிக்க கடவாய் என்று பிணியும் மருந்துமாகிய இறைவன் தன் ஆணை வழி நில்லா உயிர்களுக்கு துன்பமும் தன்னுடைய ஆணை வழி நிற்கும் உயிர்களுக்கு இன்பமும் அருளுதலில் பிணியும் அப்பிணிக்கும் மருந்துமாகிய பெருந்தகை கற்பிக்க கடவாய் என்று திருவாய் மலர்ந்தருள வெள்ளை மாமதி பிளவணி வேணி கருணை வள்ளலார் பணி சிரத்தினும் மனத்திலும் தாங்கி பள்ளம் ஏழையும் பருகினோன் பணியும் நக்கீரன் உள்ளம் ஆசர வியாக்கரணத்தினை உணர்த்தும். கடல் ஏழையும் குடித்த குறுமுனிவன் அகத்தியர். அவர் சோமசுந்தர பெருமானது திரு ஆணையை சிரத்திலும் உள்ளத்திலும் தாங்கி தம்மை வணங்கி நின்ற நக்கீரனுக்கு இலக்கணம் புரியும்படியாக நல் இலக்கணத்தையும் செந்தமிழையும் கற்றுக் கொடுத்தார். கருத்து கண்ணழிவு ஆகிய காண்டிகை யானும் விருத்தி யானும் நூல் கிடைப்பொருள் துளக்கர விளக்கி தெரிந்துரைத்தனன் உரைத்திடும் திறம் கண்டு நூலின் அறுத்தமே வடிவாகிய ஆதி ஆசிரியன். கருத்துரை கண்ணளித்து உரைத்தல் விருத்தி உரை என முதல் நூலின் உட்கிடை பொருள்களையெல்லாம் அகத்திய முனிவர் நக்கீரனுக்கு ஐயமர விளக்க அவர் போதித்த பாங்கினை கண்டு சோமசுந்தர பெருமான் பெரிதும் உளம் மகிழ்ந்தார். 2587
தருக்கும் இன்பமும் கருணையும் தழைய மாதவனை திருக்கரங்களால் மகிழ்ச்சி உள் திளைத்திட தடவி பெருக்க வேண்டிய பேரெல்லாம் பீடுற நல்கி இருக்கையில் செலவிடுத்தனன் ஆலவாய் இறைவன். இலக்கணம் உபதேசித்த திறம் கண்டு களிப்பும் இன்பமும் அருளும் உடையவராக சோமசுந்தர பெருமான் அகத்திய முனிவனை அவனுடைய உள்ளம் மகிழுமாறு தன்னுடைய திருக்கரங்களால் தடவி அவரும் உள்ளம் மகிழ்ந்து தனக்கு இன்னும் வேண்டிய வரங்களையெல்லாம் பெற வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிரம்ப கொடுத்தருளி பின் அவனுடைய இருக்கைக்கு செல்லுமாறு தன்னுடைய ஊருக்கே செல்லுமாறு இறைவன் திருவாய் மலர்ந்தருள அகத்திய முனிவரும் பொன்னனாளோடும் குறுமுனி விடைகொடு போன பின்னை ஆருயிர் கிளத்தி தன் பிரானை நேர் நோக்கி என்னை நீ இவர்க்கு உணர்த்திடாது இத்தவப்பொதியின் மன்னனால் உணர்த்தியது என மதுரை நாயகனும். இறைவனது திருக்கரங்களால் தடவப்பட்டு பேரின்பத்தில் திளைத்த அகத்திய மாமுனியும் தன்னுடைய இருக்கைக்கு தன்னுடைய மனைவியோடு விடைபெற்று கொண்டு போன பின் அம்மை இறைவரை பார்த்து நக்கீரனுக்கு தாங்களே இலக்கணம் போதித்து அருளாது அகத்திய முனிவனை கொண்டு போதிக்கச் செய்த காரணம் என்ன என்று வினவ மதுரை நாயகனும் தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர் சால பொன் அளிப்பவர் தொடுத்த மற்சரமில் அப்புனிதர் சொன்ன சொல் கடவாதவர் துகள் தவிர் நெஞ்சத்து இன்னவர்க்கு நூல் கொளுத்துவது அரணென இசைப்ப தன்னை மறவாது நாள்தோறும் வழிபடும் உள்ளமுடையவர்களுக்கும் மனதில் தூய்மை உடையவர்களுக்கும் குற்றம் நீங்கிய உள்ளம் உடையவர்க்கும் சொன்ன சொல்லை காப்பவர்களுக்கும் இவர் போன்றவர்களுக்கு நூல் போதிப்பதே அறம் என்று அறிந்தோர் கூறுவர். இவன் எடுத்த மற்சரத்தினால் யாம் உணர்த்தாது அத்தவனை விட்டு உணர்த்தி நம்மென சாற்றினான் கேட்டு கவலை விட்டு அகல மகிழ்ச்சி கொண்டு இருந்தனல் கதிர்கால் நவமணிக்களம் புத்ததோர் கொடிப்புரை நங்கை. முற்றும் உணர்ந்த பெருமான் தானே நேரே உணர்த்தாது ஒரு முனிவனால் அகத்திய முனிவரால் உணர்த்தியது என்னை என்று ஐயம் கொண்டு வினவி நின்ற அம்மையிடம் இவன் கொண்ட அழுக்காற்றினால யாம் இவனுக்கு இலக்கணம் அறிவுறுத்தாமல் அகத்திய முனிவனை விட்டு அறிவித்தோம் என்று கூறியருள அம்மையும் மகிழ்ந்து நின்றாள். உள்ளத்துக்குள்ள அழுக்காறு அவா மாச்சரம்ன்ற குற்றம் உள்ளமுடையவர்களுக்கெல்லாம் இறைவன் தானே அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துவது இல்லை என்பதை இறைவன் மூலமாக கேட்ட அம்மையும் அகமகிழ்ந்து நின்றாள். கற்ற கீரனும் பின்பு தான் முன் செய்த கவிகள் முற்றுமாய்ந்து சொல் வழுக்களும் வளாநிலை முடிவும் உற்று நோக்கினான் அறிவின்றி முழுது ஒருங்கும் உணர்ந்தோன் சொற்ற பாடலில் பொருள்வழு சொல்லினேன் என்னா. அகத்திய முனிவரிடம் இலக்கணம் கற்றுத் தேர்ந்த நக்கீரனும் தான் முன்பு செய்த செயல்கள் அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றிலுள்ள பிழைகளையெல்லாம் திருத்தி கொண்டான். தனது அறியாமையின் காரணமாக இறைவன் அருளி செய்த பாசுரத்திலேயே தான் குற்றம் கூறியதை நினைத்து பெரிதும் வருந்தினான். என்னுடைய அறியாமையிலன்றோ இறைவனது திருப்பாசுரத்திற்கு பொருள் குற்றம் என்று சொல்லினேன் என்று வருந்தினான். 2592 மறையின் அந்தமும் தொடாத தாழ் நிலம் தொட வந்த நிறைப்பரஞ்சுடர் நிராமயம் நிறுத்தற்கு பிழைத்தேன் சிறிய கேள்வியோ களியும் செருக்குடையோன் என்று அறிஞர் கூறிய பழஞ்சொல் என்னளவிற்றே அம்மா. மறையிலீருமுன் தொடரொணாத திருவடிகளை நிலமகள் தீண்டுமாறு நடந்து வந்து திருப்பாசுரம் அருளி செய்த பெருமையை உணராது மலக்குற்றமில்லாத பரஞ்சோதியாகிய கூத்தப்பிரானுக்கு திருவடிகளுக்கு நான் பிழை செய்தேனே. நிறைகுடம் தழும்பாது
குறைகுடம் கூத்தாடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நிரம்பாத கல்வி உடைய நான் மிகவும் இருமாப்போடு நின்றேனே. அப்பழமொழி எனக்கே உரியதாயிற்று அம்மா என்று வருந்தி அட்டமூர்த்தி தன் திருவடிக்கு அடியேனேன் பிழைக்கப்பட்ட தீங்கினால் எனையன் அவன் நுதல்விழிப்படுத்தி சுட்டதன்றி என் நெஞ்சமுன் சுடுவதே என்றென்று உள்ததும்பிய விழும நேய உவரி உள் ஆழ்ந்தான். நிலம் நீர் தீ காற்று வான் ஞாயிறு திங்கள் உயிர்ன்று என்னும் எட்டு வடிவமாகிய இறைவன் அட்டமூர்த்தி அவனுடைய திருவடிக்கு அடியேனேன் செய்த பெரும் தீங்கு பிழை. அதனால் அடியேனை இறைவனது நெற்றிக் கண் அன்று சுட்டது. அது அல்லாமல் என்னுடைய நெஞ்சமும் சுடுவதே என்று என்னுடைய உள்ளமும் என்னை சுடுகின்றதே என்று உள்ளம் நிரம்பி ததும்பும் துன்பன்ற கடலுக்குள் ஆழ்ந்து நின்றார் நக்கீரன். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்னும் குரலுக்கு ஏற்ப உள்ளம் முழுவதும் துன்பத்தால் துவண்டு நின்றார் நக்கீரன். மகவை ஈன்ற தாய் கைத்திடும் மருந்து வாய் மடுத்து பகைப்படும் பிணி அகற்றிடும் பான்மை போல் என்னை இகழ் அழைத்து அறிவு உணர்த்தினார்க்கு ஏழை ஏன் செய்ய தகுவது யாது என வரம்பிலா மகிழ்ச்சியுள் தாழ்ந்தான். மகவை ஈன்ற தாய் குழந்தை நோயுற்ற பொழுது மருந்தினை உண்ணாத போது அதனை வலிதின் ஊட்டி அம்மருந்தினை வலிதில் ஊட்டி பிணி அகற்றுதல் போல என்னுடைய பிழைக்கு சினம் கொண்டு நெற்றிக்கண்ணால் எரித்தாலும் பின் முனிகொண்டு எனக்கு ஐயம் தெளிவுறும்படியாக அறிவு தெளிவடையும்படி அறிவுறுத்திய எம் பெருமானே, உன்னுடைய திருவருளுக்கு நான் செய்யத்தக்கது யாது என்று தன்னுடைய பிழையை கருதி துன்பத்தில் ஆழ்ந்து நின்றாலும் பின்பு இறைவன் அருளி செய்த பெருங்கருணையை நினைத்து மகிழ்ச்சியில் வரம்பிலா மகிழ்ச்சியுள் திளைத்து நின்றார் நக்கீரன். 2595 மாதவன் தனக்கு ஆலவாய் மன்னவன் அருளால் போதகம் செய்த நூலினை புலவர் ஏனோர்க்கும் ஆதரம் செய்ய கொளுத்தியிட்டு இருந்தனன் அமலன் பாத பங்கயம் மூழ்கிய பத்திமைக்கீரன். மலங்களிலிருந்து நீங்கிய சோமசுந்தர பெருமானது திருவடி தாமரைகளில் அழுந்தி அதனால் இன்பத்தையும் சிவானந்தத்தையும் பெற்று நின்ற நக்கீரன் குறுமுனிவன் தனக்கு இறைவனது திருவருளால் போதகம் செய்த அந்த நூலினை ஏனைய புலவோர்களுக்கும் அவர்களும் அறிவு தெளிவு அடையும்படியாக போதித்து நின்றான். அகத்திய முனிவர்பால் கேட்ட தமிழ் இலக்கண நூல்களையெல்லாம் தானும் கற்று ஆராய்ந்து ஏனைய புலவர்களுக்கும் அவர்களும் தெளிந்த அறிவை பெறும்படியாக அறிவுறுத்தி நின்றான் நக்கீரன். திருச்சிற்றம்பலம்.